mole of ideal gas require 207 heat energy to raise the temperature by Kelvin when the heat at constant pressure. Hey, the heat energy pressure constant avachappa kudutha energy 207 joule when pressure is constant, rise in temperature is 10 Kelvin. அடுத்தது, if the same gas is heated at constant volume, எவ்வளவு heat energy வேணும்? constant volume மெயின்டைன் பண்ண எவ்வளவு heat energy வேணும்? அதே rise in temperature. நீ தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேனா நல்ல கவனி. ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட் வால்யூம் அச்சீவ் பண்ண முதல்ல ஒரு ஹீட் எனர்ஜி கொடுப்ப, ரெண்டாவது ஒரு ஹீட் எனர்ஜி கொடுப்ப. சொல்லு என்னென்ன ஹீட் எனர்ஜி? ஃபர்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும், ரெண்டாவது ஒர்க் பண்ணணும். இப்ப கட்டாயம் QP will be greater than QV. இந்த நாலேஜ் முதல்ல வச்சுக்க. நம்ம ரெண்டாவது வந்து CV தான் நமக்கு வேணும். ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட் வால்யூம் அச்சீவ் பண்ண எவ்வளவு ஹீட் எனர்ஜி? அப்போ வால்யூம் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ற கொடுக்குற, ஏன்னா டெம்பரேச்சர் சேமா தான் ரைஸ் பண்ணிருக்கோம். அப்போ QV-யை விட QP கட்டாயம் அதிகம். நம்ம கால்குலேட் பண்ண போற ஆன்சர் அதை விட கம்மியா தான் இருக்கணும். சரி, இப்போ வா ஃபார்முலா. CP equal to amount of heat energy at constant pressure by rise in temperature into mu. Mu is nothing but 1 mole. அப்ப பிரச்சனையே இல்லை. அப்போ CP கண்டுபிடிச்சிடலாமா? CP equal to QP is nothing but 207 by 10 and mu equal to 1 mole. அப்போ which is nothing but 20.7 joule is joules per Kelvin. ஏன் என்ன CP னா என்ன? அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் இஸ் 1 mole of a gas. இதுல mu ஆக்சுவலி மோல் வரணும். ஜூல்ஸ் per mole per Kelvin. இதான் CP ஓட யூனிட். அப்போ CP minus CV equal to R. இது 20.7 joules per mole per Kelvin minus CV equal to R joules per mole per Kelvin கொடுத்துட்டாங்க 8.3. CV வெளியேடு 20.7 minus 8.3 சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 4 சரிதானா? 2 12 12.4 அதேதான் ஜூல்ஸ் per mole per Kelvin. உனக்கு QV. அப்ப CV equal to QV, அதான் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி எனர்ஜி, கீப் த வால்யூம் கான்ஸ்டன்ட் பை mu into rise in temperature. QV வெளியேடு, CV 12.4 mole 1 mole, rise in temperature அதேதான். Answer become 124 joule. நல்ல क्वेश्चन, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு.